செவ்வாய் பகவான் என்பது அதாவது குறிப்பா சகோதரன் சொல்லலாம். அதே மாதிரி ருணம், ரோகம், சத்ருன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு ஒரு அதிபதியாக வரக்கூடியவர்னு சொல்லலாம். அதாவது கடன், நோய், எதிரி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் பகவானாக சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிர பகவான், அதாவது ஜோதிட சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பண வரவுக்குண்டான கிரகம்னு சொல்லலாம். அப்படி இந்த சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இணைகின்ற ஒரு நட்சத்திர ராசி அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா மேஷ ராசியிலையும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும், ரிஷப ராசியிலையும் இருக்கும். அப்படி இந்த ரிஷப ராசி மேஷ ராசியில பிறந்தவங்க இந்த கடன், நோய், எதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்கும், அதே மாதிரி இவங்க லைஃப்ல இந்த கடன் தொல்லைகளே இல்லாம நிம்மதியா வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கும், அதே மாதிரி இவங்க ஜோதிட சாஸ்திரத்துல இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. ஆண் ஜாதகத்துல சுக்கிரனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண் கிரகமாகவும், அதாவது ஆண்களுக்கு வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல பெண் கிரகம் சுக்கிரனாகவும், பெண்களுக்கு அதே மாதிரி வரன் பார்க்கக்கூடிய விஷயத்துல ஆண் கிரகமாக செவ்வாயாகவும் ஜோதிடர்கள் கணிப்பார்கள். அப்படி உங்களுக்கு இந்த இரண்டு ராசியும் இணைக்கூடிய ஒரு நட்சத்திரம்னா கிருத்திகை நட்சத்திரம். ஆகவே இந்த கிருத்திகை நட்சத்திரம் நாள்ல நீங்க மாதம் கிருத்திகை நட்சத்திரம் நாள்ல நீங்க முருகனை வழிபடுவதனால் உங்களுக்கு, அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிவு, அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாம, அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நீங்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்படுகின்ற கடன் பிரச்சனைகளும் நீங்கும். ஆகவே கிருத்திகை நட்சத்திரம் நாள்ல நீங்க வழிபடுவது சிறப்பு. அதுவும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரம் வர நாள்ல வழிபடுவது அதைவிட சிறப்பு. அதை விட சிறப்பு என்னன்னா, இன்னும் வெள்ளிக்கிழமையும் கிருத்திகை நட்சத்திர நாள்ல வரக்கூடிய நாள்ல நீங்க வழிபடுவதன் மூலியமாக உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும்.